அடுத்தது 107 காஞ்சி. இது வந்து கண்ட்ரியை குறிக்கிற காஞ்சி. இது அடிக்கடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, கோக்கு கோக்குன்னு எழுதுவோம். இது கோக்கு அல்லது கோக்கு, இடத்த பொறுத்து மாறும். கோக்கு அல்லது கோக்கு இடத்தை பொறுத்து மாறும். இதோடைய குன்யோமி குனி. இது கண்ட்ரி, நாடு அப்படிங்கிறத குறிக்கிறது. இது தனியாக போட்டோம்னா அப்படி போட்டு போடணும். இதை நான் திருப்பி போட்டு காட்டுறேன். ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இப்படி போட்டு உள்ளே ஒரு கோடு ஐ, லெட்டர் ஐக்கு நடுவில் இன்னொரு கோடு போட்ட மாதிரி இந்த இடத்துல மேலேயும் கீழேயும் ஒட்டாமல் நடுவில் இப்படி இந்த வாக்கில் இப்படி லெஃப்ட் டு ரைட்டு இப்படி போடணும். போட்டு இதை மூடணும். அப்படி போட்டு 1 2 3 4 5 6 7 8. இது வந்து கண்ட்ரியை குறிக்கிற காஞ்சி. தனியாக போடும்போது வழக்கம் போல் குன்யோமி குனி, கு நீ குனி, குனி அப்படின்னு சொன்னால் கண்ட்ரி, நாடு. அடுத்தது ரெண்டாவது இதோட சோத்தோ, அவுட் சைடு அப்படிங்கிறத போட்டு இந்த நாட்டோடதை போடுறோம். இது வந்து காய் கோக்கு, காய் கொக்கு, காய் கோக்கு, காய் கோக்கு, காய் கோக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு வெளியே, அப்போ ஃபாரின் கண்ட்ரி, ஃபாரின் கண்ட்ரி, ஃபாரின் கண்ட்ரி, வெளிநாடு, அயல் நாடுன்னு அர்த்தம். ஃபாரின் கண்ட்ரி, காய் கொக்கு, ஃபாரின் கண்ட்ரி. மூணாவது இது நடுவில் இருக்கிறது, நடு அப்படின்னு பேர். இது சூ அப்படின்னு சொல்லணும். சூ இதை போட்டோம்னா கோக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது அடிக்கடி வரும். சூ கோக்கு அப்படின்னா சூ கோக்கு. சூ கோக்கு அப்படின்னா சைனா. சூ கோக்கு அப்படின்னா சைனா. அது காஞ்சியில் பார்த்தீங்கன்னா நிஹோன் அப்படிங்கிறவங்க ஜப்பானீஸ், அந்த ஜப்பான் அப்படிங்கிற நாடு, இந்த சைனாங்கிற நாடு, கண் கொக்கு அப்படின்னு சொன்னால் கொரியா. இது மூணுத்துக்கும் காஞ்சியில் எழுதுவாங்க. மற்றதெல்லாம் வந்து இதில் கத்தகானாக்கு தான் போகணும். மற்ற கண்ட்ரீஸை பற்றி மற்ற கண்ட்ரியை எழுதுறதுக்கு கத்தகானாவில் போகணும். எஸ்பெஷலாக அந்த அவங்களுடைய சொந்த நாடு, அப்புறம் சைனா, கொரியா இதெல்லாம் எழுதுறதுக்கு காஞ்சி இருக்குது. நாலாவது வந்து ரொம்ப டஃப்பான காஞ்சி இருந்தாலும் இது இந்த கோக்கு அப்படிங்கிறத எழுதி சாயின்னு எழுதிடுறேன். ரொம்ப டஃப் அது. கோக்கு சாய். இது வந்து மீட் பண்ணுறது இல்லையா, காய், காய் கி. கோக்கு சாய் காய்கி, கோக்கு சாய் காய்கி, கோக்கு சாய் காய்கி. காய்கினா வந்து மீட்டிங்னு தெரியும் நமக்கு. கோக்கு சாய் காய்கி அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் மீட்டிங், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை கோக்கு சாய் காய்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 108 காஞ்சி. 108 இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஒரு கலர் இப்படி போட்டு ஜஸ்ட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுருணும், அவ்வளோதான். இப்படி போட்டு அப்படி போடணும். இது ஒன்று தான் கலர் காஞ்சின்னு நினைக்கிறேன். ஷிரோ வெள்ளைன்னு அர்த்தம், ஒயிட். இதுக்கு வன்யோமி ஹக்கு, புண்யோமி ஷிரோ. இதுக்கு வந்து ஒயிட்டுன்னு அர்த்தம், வெள்ளை, வெள்ளை நிறம், வெள்ளை. இப்போ இதோட ஒரு ஈ போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஷிரோயி. இந்த ஈ அட்ஜெக்டிவாக இருக்கும். ஷி ரோ இ,
ஒயிட் வெள்ளை நிறம்னு அர்த்தம். வெள்ளை நிறம். ஷிரோ அப்படின்னா வெள்ளை. ரெண்டாவது இது கூட இந்த ரைட் அப்படிங்கிற காஞ்சியை எழுதணும். டு ரைட் கக்கு க அதை எழுதணும். அப்போ வந்து இந்த ஹக்குவை எழுதிக்கணும். ஹக்கு இதோடைய ஒன்னி ஷோ. ஹக்கு ஷோ. ஹக்கு ஷோ. ஹக்கு ஷோ அப்படின்னு சொன்னால் அஃபீஷியல் பேப்பர்னு அர்த்தம். அஃபீஷியல் பேப்பர். அஃபீஷியல் பேப்பர். இந்த அஃபீஷியல் டாக்குமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அஃபீஷியல் பேப்பர். அடுத்தது மூணாவது இது வந்து அப்படியே வெள்ளை வெளேர்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒயிட் அப்படிங்கிறதுல வெள்ளை வெளேர்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அது வந்து இப்படி ஒரு காஞ்சி இருக்குது. இது N4 காஞ்சி. இப்படின்னா அப்படியே அந்த இன்டென்ஸை குறிக்கும். ரொம்ப அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்படி போட்டு இந்த சூவை போட்டு அந்த சூவை சின்னதாக போடணும். அந்த டபுள் பண்ணுறதுக்காக போடுவோம்ல. இந்த ஷிரோவில் இருக்க எஸ் இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக்கிறதுக்காக இதை போட்டிருக்கோம். அது குட்டியாக போடுறது. இதை வந்து எப்படின்னா இது வந்து மா இந்த மா அப்படின்னு போட்டு அது பக்கத்தில் ஒன்று போட்டோம்னா அது ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படிங்கிறது இது பண்ணு. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கருப்பை போட்டோம்னா கும்மிருட்டு அப்படின்னு அர்த்தம். வெள்ளையை போட்டிருக்கோமா வெள்ளை வெளேர்னு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லலாம். மஷ்ஷிரோ. இதோட ப்ரொனன்சியேஷன் மஷ்ஷிரோ அப்படின்னா ஸ்னோ ஒயிட் அப்படி வெள்ளை வெளேர்னு இருக்கிறத இப்படி சொல்லுவாங்க. இது இந்த காஞ்சி நம்ம கிடையாது. பட் இந்த மஷ்ஷிரோ அப்படின்னு சொன்னால் இந்த அர்த்தம், இந்த வேர்டெல்லாம் உண்டு. ஸோ ஷிரோயி அப்படின்னு சொன்னால் ஒயிட். ஹக்குங்கிற வேர்டையும் ஹக்குங்கிற ப்ரொனன்சியேஷனையும் யூஸ் பண்ணிக்குவோம். ஹக்கு ஷோ அப்படின்னு சொன்னால் அஃபிஷியல் பேப்பர். இது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் தட் ஒயிட் கலர். ஸ்னோ ஒயிட் மஷ்ஷிரோ. அவ்வளோதான்.